எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இன்றைக்கி நம்ம ஹெர்னியா பற்றி பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸில் நான் நிறைய விஷயங்கள் எடுக்கும்போது ஹெர்னியா அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இன்றைக்கி அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிதான். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, ஹெர்னியானா என்ன, எப்படி வருது, ஏன் வருது, இதோட காசஸ் என்ன, சிம்டம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் எப்படி இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இதோட கிறிஸ்பான ஒரு வீடியோவாக இருக்கும். பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்காது, பட் ஸ்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஹெர்னியானா என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, குடல் இறக்கம், குடல் மட்டுமா இறங்குது அப்படின்னா அதோட டைப்ஸை நம்ம பார்க்கணும். இன்சிஷனல் ஹெர்னியா, இன்குவினல் ஹெர்னியா, ஃபெமோரல் ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா அண்ட் ஹயாட்டல் ஹெர்னியான்னு சொல்லிட்டு 5 விதம் இருக்கு. இதுல ஹயாட்டல் ஹெர்னியாங்கிறது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட ஸ்டமக்கோட அப்பர் லேயர்ல ஒரு சின்ன மசில் இருக்கும், அது வீக் ஆகிறதுனால வருது. அதாவது நம்மளோட வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் நடுவில் ஒரு சின்ன மசில் இருக்கும். நம்ம உணவு சாப்பிடும்போது அது ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ரொம்ப இன்டைஜஷன் ஜாஸ்தியாகி நெஞ்செரிச்சல் வந்துட்டே இருக்கு, நான் சாப்பிட்றது வந்துட்டு எனக்கு எது கழிச்சு வந்துட்டே இருக்கு, இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் ஜாஸ்தி ஆகும்போது அந்த மசில் கொஞ்சம் வீக் ஆகி வரது தான் ஹயாட்டல் ஹெர்னியா. இன்குவினல் ஹெர்னியானா என்ன, ஃபெமோரல் ஹெர்னியானா என்னன்னா, ஃபெமோரல் அப்படிங்கிறது வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமாய் முடிஞ்சு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வர ஒரு சின்ன விஷயம். இன்குவினல் அப்படிங்கிறது அடிவயிறுல வந்துட்டு வர ஒரு விஷயம். நம்ம அடிவயிறுல வந்துட்டு நம்ம இருமும் போது தும்மும் போது வந்துட்டு ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி வருது. அம்பிளிக்கல் ஹெர்னியானா என்ன, நம்மளோட தொப்புள் பகுதி வந்துட்டு நல்லா உள்ளதான் இருக்கும். நார்மலா நம்ம இந்த ஆப்பிள் பலூன் நம்ம சின்ன வயசுல இது பண்ணிருப்போம், அந்த ஆப்பிள் பலூனோட பாகம் வந்துட்டு உள்ள போன மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரோட தொப்புளும் அப்படிதான் இருக்கும். ஆனா தொப்புள் வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி நல்ல ப்ரோட்ரூப் ஆன மாதிரி இந்த ஒரு பிக்சர்ல இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்துட்டு அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இன்சிஷனல் ஹெர்னியானா என்னன்னா, நீங்க ஹெர்னியாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கலாம், ஒரு சர்ஜரி பண்ணிருக்கலாம், அதுக்கப்புறம் அதே விஷயம் வந்துட்டு திருப்பி டேமேஜ் ஆகி நம்ம சர்ஜரி பண்ண அந்த ஹோல் வந்துட்டு திருப்பி ஓப்பன் ஆகி அதே இடத்துல திருப்பி நமக்கு வந்துட்டு இந்த இன்டெஸ்டைன்ஸ் வந்துட்டு வெளியே வருது வந்துட்டு இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெர்னியாவோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல டாக்டர், எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மளோட உள்ளுறுப்புகள், நம்மளோட வயிற்று உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்துட்டு மசில் லேயர் இருக்கும். அதாவது மேல அப்படி பார்க்கும்போது மேல தோல் இருக்கா, ஸ்கின் இருக்கும், அதுக்கு கீழே ஃபேட் இருக்கும், அதுக்கு கீழே அப்டமன் வால் இருக்கும், அதுக்கு உள்ள வந்துட்டு பெரிட்டோனியம்னு ஒரு மசில் இருக்கும், அதுக்குள்ளதான் நம்மளோட எல்லா உடல் பெரிய பெரிய உறுப்புகளும் இருக்கும், which is நம்மளோட குடல், லிவர், கிட்னி, பான்கிரியாஸ், ஸ்ப்ளீன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளோட அப்டமன் வால்குள்ள தான் இருக்கும். அந்த அப்டமன் வால் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன பண்றது, எல்லா உறுப்புகளும் வெளியே வந்துட்டு ப்ரோட்ரூபாக, அதாவது வெளியே நல்ல தள்ளல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு வரும். எப்படி அதை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா, நிறைய வாலுக்குள்ள வந்துட்டு நமக்கு எல்லா உறுப்புகளும் இருக்கு. இப்போ இந்த உறுப்புகளும் நம்மளோட வாலும் வந்துட்டு என்ன வந்துட்டு பண்ணா ஹெர்னியா வருது அப்படின்னு கேட்கும்போது, இந்த உறுப்புகள் எதுவுமே பண்ண வேணாம், ஆனா வெளிப்புறமா இருக்கிற இந்த தோல் இருக்கு இல்லையா, அது வீக் ஆகும்போது தான் ஹெர்னியா. அப்படியா அப்படின்னு கேட்டேன், எஸ். இந்த 4 லேயர் சொன்னேன்ல, ஸ்கின்னு, ஃபேட்டு, அப்டமன் வால், அதுக்கப்புறம் பெரிட்டோனியம்னு உள்ள ஒரு மசில் லேயர், இதுல ஏதாவது வீக்னஸ் வந்தா வரும். அப்ப ஏன் வீக் ஆகுது அப்படின்னா, ஒன்னு ஏஜிங்ல வீக் ஆகும். நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்புறமா ஒரு வயது ஆகுதோ, இப்போ வந்துட்டு 5 வயசுல இருந்த மாதிரி நம்ம 50 வயசுல இருக்கிறது இல்ல, நமக்கு ஷ்ரிங்கிங் இருக்கு, நம்மளே ஒரு 60 வயசுல வந்துட்டு நம்மளே ஷார்ட் ஆகிறதோ ஷ்ரிங்க் ஆகிறதோ, இது வந்துட்டு எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம். நம்ம கரெக்டான ஒரு ப்ராப்பரான ரொட்டீன்ல இல்லை அப்படின்னா, ஸோ ஏஜ் வந்துட்டு என்ன பண்ணுன்னா மசில் வந்துட்டு வீக் ஆகும். நம்மளோட உடம்பு ஃபுல்லாவே மசில் தானே. ஸோ இந்த மசிலை வீக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற மசில்ஸும் வீக் ஆகும்போது என்ன ஆகும், நான் ரொம்ப நேரமா வந்துட்டு ஒரு விஷயத்தை நல்லா பிடிச்சி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கேன், ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஆனா ஏஜ் ஆக டைம் ஆக எனக்கு கொஞ்சம் வீக் ஆகிறேன்னு சொல்லும்போது, வீக்காக விடும்போது உள்ளுறுப்புகள் வந்துட்டு நார்மலா தான் இருக்கும். ஆனா என்னென்ன விஷயங்கள்ல இந்த ஹெர்னியாவை காஸ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கணும். இங்க ஜாஸ்தியான பிரஷர் இருந்தா வரும். நம்மளோட அடி வயிற்றுலயும் நம்மளோட வயிற்று பகுதியிலும் ஓவர் பிரஷர், எதெல்லாம் பிரஷர் கொடுக்கும், நமக்கு பிரெக்னன்சி ஒரு பெரிய பிரஷர் கொடுக்கும். நம்ம வந்துட்டு பாப்பா பிறந்து முடிஞ்ச உடனேவே நம்மளோட வயிற்று பகுதி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாகவும் வீக்காகவும் ரொம்ப லூசனமும் ஆயிடும். ஸோ அதனால தான் பிரெக்னன்சி முடிஞ்ச ஒரு ஃபியூ டேஸ்ல நம்மளோட எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் ஹீல் ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இஃப் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அப்டமன் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைனா ஹெர்னியேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பிரெக்னன்சி வந்துட்டு மசிலை வீக் பண்ணிவிடும். ரெண்டாவது வந்துட்டு கான்ஸ்டிபேஷன், ரொம்ப முக்கி மோஷன் போவேன், 3 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போறேன், இல்லை டெய்லியுமே போவேன், ஆனா போய் நான் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஆனாதான் முக்கி தான் நான் மோஷன் போவேன்னு சொல்றவங்களுக்கு என்ன ஆகும், நம்ம முக்கும் போது இங்க தான் பிரஷர் வந்துட்டு கிரியேட் ஆகும், நல்லா இங்க இல்லையா. ஸோ அப்படி முக்கும் போது என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து ஸ்ட்ரெயின் ஆகும். இட் இஸ் நாட் ஒன்லி த ஆனல் கெனல், இட் இஸ் நாட் ஒன்லி த லார்ஜ் இன்டெஸ்டைன், அந்த ஆனல் கெனலோ அதுக்கு மேல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து தான் இங்க ஒரு பிரஷர் கொடுக்கும். ஏன்னா அப்படி பலூன் மாதிரி வரும்ல. ஸோ அது ஒன்று. மூணாவது வந்துட்டு வெயிட் ஏறிட்டே போகும்போது அப்டமன் மசில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும் இல்லையா. வெயிட் ஏற 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 உங்களுக்கு மசில் வால் வந்துட்டு இன்னுமே வீக் ஆகிட்டு தான் போகும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகும், உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்கும். அளவுக்கு மீறி எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, 3 உணவுமே வந்துட்டு வயிறு நிறைய வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டாலும் இந்த ஹெர்னியேஷன் சீக்கிரமாகவே வரும். அடுத்து வந்துட்டு காஃபும் ஸ்னீஸும்
ஸ்னீஸும், இருமல் அண்ட் தும்மல், இந்த 2 இருமலும் தும்மலும் நம்ம பண்ணும்போது இங்க இருக்கிற வைப்ரேஷன் விடுவோம். வயிற்று பகுதியில தான் வைப்ரேஷன் ஜாஸ்தியாகும். அச் அப்படின்னாலும் இங்க தான் ஒரு வைப்ரேஷன், இங்க தான் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும். ரொம்ப வருஷமாவே எனக்கு வந்துட்டு கோல்டும் ஸ்னீஸும் இருக்கு. எப்பவுமே நான் தும்மிட்டே இருப்பேன். எந்திரிச்சோடனே நான் 40 அடுக்கு தும்மலாவது தும்புவேன் அப்படின்னு சொல்றவங்க, ரொம்ப வருஷமா தும்புறவங்களுக்கு அப்டமன் மசில் கண்டிப்பா சீக்கிரமாவே வீக் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு வெயிட் லிஃப்டிங். வெயிட் லிஃப்ட் பண்ணும்போதும் உங்களோட ஆப்ஸை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஆப்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த அப்டமன் பெல்ட்னு ஒன்று கொடுத்துட்டு நமக்கு வந்துட்டு வெயிட் லிஃப்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ வெயிட் லிஃப்டிங்கும் ரொம்ப அளவுக்கு மீறி ப்ராப்பரான கைடன்ஸ்ல இல்லாம பண்ணாலும் ஹெர்னியேஷன் கண்டிப்பா வரும். கடைசியா ஃபேமிலி ஹிஸ்டரி, அம்மாக்கு ஹெர்னியா இருக்கு, அப்பாக்கு ஹெர்னியா இருக்கு, இல்ல யாராவது ஒருத்தவங்க ஃபேமிலி ஹிஸ்டரிக்கு ஹெர்னியா இருக்குன்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நமக்கு தானாவே, அதாவது 100% வரும்னு சொல்ல வேணாம், பட் தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஃபார் ஹெர்னியா. ஏன்னா டிஎன்ஏல எல்லா நோய்களும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக தான் செய்யும். ஒரு சிலது செலக்டிவா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுலயுமே வந்துட்டு ஹெர்னியா ஒரு விஷயமா வரலாம். ஸோ எதனால ஹெர்னியா வருது, காசஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்போ ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வெளியே ஒரு ஹெர்னியேஷன் வருது, என்னோட குடல் வந்துட்டு இறங்கி இருக்குன்னா நான் வந்துட்டு ஹோம் ரெமடிஸ்லாம் பண்ணா அப்படியே அந்த குடல் உள்ள போயிடுமா அப்படின்னு கேட்டா நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் பெரிட்டோனியம், இது வந்துட்டு என்னோட அப்டமன் வால்னு வச்சுக்கோங்க. சரியா, நான் வந்துட்டு ரைட் சைட்ல திரும்பி இப்படி நிக்கிறேன். இது என்னோட அப்டமன் வால். இதுக்குள்ளதான் என்னோட எல்லா உறுப்புகளும் இருக்கு, நல்லா செக்யூர்டா இருக்கு, நான் நல்லா இருக்கேன். இது வீக் ஆகும்போது உள்ள இருக்கிற சிறுகுடல் பெருக்குடல்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நாளா கான்ஸ்டிபேஷனோ இல்ல வெயிட் லிஃப்டிங்கோ பண்ணி இது அப்படியே தள்ளிட்டு இருக்கு. தள்ள என்ன ஆகணும், ஒரு சின்ன விரிசல் விட்டு என்ன ஆகும், இதுக்குள்ள அப்படியே குடல் எட்டி பார்க்கும். இப்படி விட்ட ஓட்டை இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீங்க ஹோம் ரெமெடிஸோ இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஆயில் மசாஜ் பண்ணியோ எல்லாம் ரெடி பண்ணவே முடியாது. இப்படி உள்ள இருக்கிற உறுப்புகள் விச் இஸ் யுவர் இன்டெஸ்டைன் இப்படி வெளியே வரும்போது ஒரே விஷயம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் இதை தான் குடல்னு வைக்கிறேன். சர்ஜரின்னு சொல்லும்போது எல்லா ஹெர்னியாக்கும் சர்ஜரி தானான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஸ்ட்ராங்குலேட்டட், அதாவது ரொம்ப நாளாக இப்படி இருக்கு, உங்களுக்கு ஸ்கேன் பார்க்கும்போதே வந்துட்டு ஸ்ட்ராங்குலேட்டட், வெளியே வந்து முடிச்சு போட்டாங்க, பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கு, இல்லை பிளட் சர்க்குலேஷனே இல்லை, ஹெர்னியா தான் எனக்கு, ஆனால் எனக்கு கால்லாம் ரொம்ப வீங்கிக்குது, பீடல் எடிமா, இப்படி கால் இப்படி தொட்டு எடுத்து அப்படியே ரொம்ப நீர் தேங்கி இருக்குன்னு சொல்றாங்களா, அது வந்துட்டு பிளட் சர்க்குலேஷனோ இல்லைனா பஸ் ஃபார்மேஷனோ இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா இருந்ததுன்னா 100% நீங்க சர்ஜரி போய் தான் ஆகணும். ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு ஹோம் ரெமெடி தான் அப்படின்னு பேசவே கூடாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நம்ம டக்குன்னு போகணும், ஒரு நல்ல டாக்டரா பார்த்துட்டு சர்ஜனை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்படி வெளியே நீட்டிட்டு இருக்கிற இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, அதை திருப்பி உள்ள எடுத்து போட்டுட்டு இந்த ஓட்டை வந்துட்டு ஒரு மெஷ்ஷை போட்டு அடைச்சிருவாங்க. ஸோ இங்க மெஷ்ஷை போட்டு அடைக்கும் போது என்ன ஆகும்னா திருப்பி வந்துட்டு அது வெளியே போகாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஹெர்னியா திருப்பி வருமா டாக்டர்னு கேட்டா அதெல்லாம் தெரியாது, வந்தாலும் வரலாம் வாங்க. ஏன் வருது, இந்த அப்டமன் வால் வந்துட்டு வீக் ஆகுற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம்ல, முக்கி மோஷன் போறது, காஃப், ஸ்னீஸ், வெயிட் லிஃப்டிங், வெயிட் கெயின், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா திருப்பியுமே என்ன வரும், ஹெர்னியா வரும். ஆனா இந்த ஹெர்னியா வந்ததுக்கான ரீசன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணி நல்லா மோஷன் போயிட்டு அடிக்கடி காஃபுக்கும் ஸ்னீஸுக்கும் கரெக்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கரெக்டா இன்டைஜஷன்லாம் இல்லாம கரெக்டான உணவுகளை சாப்பிட்டுட்டு உடல் பருமனை குறைச்சிட்டு வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணாம அப்படி பண்றீங்கனாலும் கரெக்டான கைடன்ஸ்ல வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எதனால ஹெர்னியா வந்துச்சோ அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஹெர்னியா ரிப்பீட்டே ஆகாது. நம்ம கிட்ட நிறைய பேர் வந்துட்டு ஹெர்னியாக்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்து எனக்கு திருப்பி வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கேட்போம் இதெல்லாம் பண்ணீங்களா, இதெல்லாம் பண்ணி ஆமா அப்படின்னு சொல்லும் போது எதனால வந்ததோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஹெர்னியா வந்துட்டு ரிப்பீட்டா வரவே வராது. ஸோ சிம்டம்ஸ் வந்துட்டு எனக்கு ஹெர்னியாவே எனக்கு தெரியல, ஆனா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்கான சிம்டம் லைட்டா ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அடி வயிறுலையோ இல்லைன்னா இந்த சைட்லயோ நம்ம பேண்டீஸ் போடுற இடத்துல வந்துட்டு இந்த இங்குனல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலயே ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இல்லை நீங்க இருமும் போது தும்மும் போது நீங்க கண்ணாடியில் நின்று பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன பல்ஜ் வந்துட்டு போகும். அதெல்லாம் வந்துட்டு ரெடியூசபிள். நீங்க யூஎஸ்ஜி அப்டமன் ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா 3 டைப்பா கொடுப்பாங்க ஹெர்னியா அப்படின்னா, ரெடியூசபிள் ஹெர்னியா, இர்ரெடியூசபிள் ஹெர்னியா, ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியான்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த ஒரு யோசனையும் யோசிக்காம, ஏன்னா அது ஏசிம்டமேட்டிக்கா சிம்டம்ஸே இல்லைனாலும் அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். ஸோ ஸ்ட்ராங்குலேட்டட் அப்படின்னா நம்ம போய் சர்ஜரி பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா ரெடியூசபிள் ஹெர்னியாங்கிறது நம்ம கம்ப்ளீட்டா ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கேன் எடுப்போம், ஸ்கேன்ல வந்துட்டு எவ்வளோ சென்டிமீட்டர் வெளியே வந்திருக்கு, எவ்வளோ எட்டி பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்க வருவீங்க. அப்போ ஹெர்னியாக்கான ட்ரீட்மெண்டா போகும் அப்படின்னு கேட்டா நல்லா தெரிஞ்சுக்கணும், எதனால ஹெர்னியா வந்ததோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் போகும். அண்ட் உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பரான மசாஜ் சொல்லி கொடுப்போம். உங்களுக்கு ரெகுலராகவே நீங்க பண்றதுக்கான ஒர்க் அவுட்ஸ் அதை நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்ப்போம். இது எப்படி டயக்னோஸ் பண்றது அப்படின்னு கேட்டா யூஎஸ்ஜி அப்டமன் ஸ்கேன் எடுக்கலாம். அதுல ப்ராப்பரா தெரியல அப்படின்னா சிடிஎம்ஆர்ஐன்னு சொல்லிட்டு போகலாம். அது நீங்க எடுத்த உடனே சிடிஎம்ஆர்ஐன்னு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம போகாதீங்க. நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது உங்களோட சிவியாரிட்டி பார்த்து அவங்களே சிடிஐ, எம்ஆர்ஐ, யூஎஸ்ஜி அப்டமன் ஸ்கேனா இல்லை எதுவுமே வேணாம், நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே உங்களை இரும சொல்லுவாங்க, தும்ம சொல்லுவாங்க. அப்போ உங்கள் வயிறை பார்க்கும்போது இவ்வளோதானா அப்படிங்கிறது அவங்க எக்ஸாமினேஷன்
எக்ஸாமின் பண்ணி டாக்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரெடியூசபிள் ஹெர்னியாங்கிறது வந்துட்டு நம்ம ப்ராப்பரான ஒரு வீட்டு மருத்துவத்திலையோ இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணியோ இல்லைனா நம்ம வந்துட்டு கான்ஸ்டிபேஷன்லாம் ரெடி பண்ணியோ அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆனால் இர்ரெடியூசபிள் ஹெர்னியா வந்துட்டு உங்களோட சென்டிமீட்டரை பொறுத்து தான் ஒரு டாக்டர் வந்துட்டு இது முடியுமா முடியாதாங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா ஸ்கேன்லேயே கொடுத்துட்டாங்க இது வந்துட்டு சரியாகாது, ஆனால் அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியுமா, சர்ஜரி பண்ணாமல் நம்ம வந்துட்டு அப்படியே ஓட்டிக்க முடியுமா காலத்தை, அந்த அளவுக்கு நம்மளால முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் டாக்டரோட ஒப்பீனியன் வேணுங்கிறது. ஸோ ஹெர்னியாவுக்கு மொத்தமாகவே ஒரு ஃபியூ டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இது நீங்கள் உங்களோட ஸ்கேனை பார்த்துட்டு இது இர்ரெடியூசபிள் ரெடியூசபிளாக பார்த்துட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மொதல் விஷயம், வாக்கிங் அண்ட் ஹெர்னியா ஒர்க் அவுட்ஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. ஏன்னா வாக்கிங்லாம் போக முடியாது, எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெரிகோஸ் வெயின், ஹெர்னியா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரெகுலராக ஒரு 15 நிமிஷம் காலையில் எக்ஸசைஸும் ஈவினிங் 15 நிமிஷம் எக்ஸசைஸும் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் ரெடியாக இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சர்ஜரிக்கு தான் போகணும். ஏன்னா எக்ஸசைஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபியூச்சரில் எனக்கு ஹெர்னியா வரக்கூடாதுன்னா நான் இப்போ என்ன பண்ணணும், இப்போலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த அப்டமன் மசிலை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ தான் ப்ரெக்னன்சி முடிஞ்சிருக்கு, எனக்கு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு, எபிசியாட்டமி ஸ்டிச்சஸோட பெயின் எல்லாம் எனக்கு போயிடுச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு மினிமலான வயிறுக்கான எக்ஸசைஸ் ஹெர்னியா ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக யூடியூப்ல போட்டிங்கன்னா லட்சக்கணக்கான ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அதில் 10 நிமிஷம் ரெகுலராக காலையில் ஒரு 10 நிமிஷம் ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் உங்களோட அப்டமன் வால் மசிலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக பண்ணணும். ஸோ எக்ஸசைஸும் வாக்கிங்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். வாக்கிங்கும் எடுத்தோன்னே 1 மணி நேரம் அப்போல்லாம் தேவையே இல்லை. நம்ம யாருக்குமே 1 மணி நேரம் டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில். ஸோ மார்னிங் ஒரு 15 நிமிஷம் போவோன்னு போங்க, எவ்வளோ பண்ணுறீங்களோ பண்ணிட்டு வாங்க. நைட் ஒரு 15 நிமிஷம் போவோன்னு போங்க, எவ்வளோ நடக்கிறீங்களோ நடந்துட்டு வாங்க. 2வது டிப் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, மோஷன் பிரச்சனை, காஃபு, ஸ்னீஸு, வெயிட் லிஃப்டிங் எதனால ஹெர்னியா வருதுன்னு பார்த்து அந்த ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுற மாதிரி பாருங்க. அப்போ எனக்கு ரொம்ப வருஷமாக மோஷன் பிரச்சனை இருக்குது டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரின்னு கேட்டால் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டோ இல்ல பேசிக்காவே உங்களோட உணவுல நிறைய தண்ணி சேர்த்துக்கிறது, நிறைய ஃபைபர் ரிச் காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக்கிறது, 3 வேற உணவுக்கு முன்னாடியும் ஒரு வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறது, ஆப்பிள் சாப்பிடுறது, பொரியல் சாப்பிடும்போது வாரத்துக்கு 2 நாளாவது கீரைகள் எடுத்துக்கிறது. அதே மாதிரி உங்க பொரியல் பச்சை நிற காய்கறிகளா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கனாலே கான்ஸ்டிபேஷன் வந்த வழியா திருப்பி போயிடும். அது ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்துட்டு மோஷன் பிரச்சனை ரெடி ஆகல டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது நேர்ல வாங்க, நம்ம என்னங்கிறத பார்த்து எதனால மோஷன் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்து ரெடி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் காஃபுக்கும் கோல்டுக்கும் ரொம்ப வருஷமாக காஃப் கோல்டு இருக்கு, மருந்து போட்டால் மட்டும்தான் ரெடி ஆகும். அண்ட் ரொம்ப லாங் யூஸ் ஆஃப் ஸ்டெராய்டல் மெடிசன்ஸோ இல்லை லாங் யூஸ் ஆஃப் எனி மெடிசன்ஸ் ஆல்சோ நம்மளோட அப்டமன் மசிலை வந்துட்டு வீக் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ ஃபாரின் பாடி ரொம்ப ஜாஸ்தியாக போகாத மாதிரி நார்மலான உணவுகள் ஜாஸ்தியாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரெகுலராகவே ஓவர் ஈட் பண்ணாமல், இப்போ வந்து நிறைய பசிக்கும் நான் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே நேரத்தில் உட்காந்து கட்டுன்னு கட்டாமல் ஸ்பிளிட் யோர் மீல்ஸ். காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு ஃபுட்டு, 10 மணிக்கு ஒரு ஃபுட்டு, அப்புறம் 12 மணிக்கு, அப்புறம் 2 மணிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி கம்மி குவான்டிட்டியாக கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒபிசிட்டி ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஹெர்னியாக்குன்னு ட்ரீட்மெண்ட் போகக்கூடாது. ஏன் ஹெர்னியா வந்துச்சு அதை தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்து உட்காந்தாலும் ஹெர்னியாக்கு மருந்து கொடுங்கன்னா ஹெர்னியாக்கெல்லாம் எங்கேயுமே மருந்து இல்லை ஜி, நீங்கள் வந்துட்டு காசு தான் ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டால் விளக்கெண்ணெய் அப்படி இல்லைன்னா உளுந்து தைலம். விளக்கெண்ணெய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேஸ்டர் ஆயில். உளுந்து தைலம் வந்துட்டு இந்த கோட்டக்கல்லையோ இல்லை நீங்கள் சித்தா ஷாப்ஸ்லையோ இல்லை கீழே இருக்கிற நம்பருக்கோ நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உளுந்து தைலம் கொரியரே அனுப்பி விடுவாங்க. இல்லைனா அமேசான்லேயே உளுந்து தைலம்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும். மசிலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த உளுந்து தைலத்துக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அந்த அப்டமன் ஒர்க் அவுட் சொன்னேன் இல்லையா, அது பண்ணுறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா குளிக்க போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியோ கீழேருந்து மேலே வரைக்கும் நல்ல ஒரு பொறுமையான மசாஜ், சரசரசன்னு பண்ணக்கூடாது, பொறுமையாக மேல் நோக்கி எங்கே உங்களுக்கு அந்த ஹெர்னியேஷன் தெரியுதோ அங்கே இருந்ததுன்னா ஒரு கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் பொறுமையாக, ரொம்பவும் அழுத்தம் கொடுக்க கூடாது. தயவு செஞ்சு நீங்கள் கோளாராக பண்ணிடாதீங்க. ஸோ நார்மலாக ஒரு மசாஜ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி லைட்டாக மேல் நோக்கி பண்ணணும், கீழ் நோக்கி பண்ணக்கூடாது. அடிவயிறுலேருந்து மேல் நோக்கி ஒரு 3 to 5 மினிட்ஸ் இந்த மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். ரொம்ப நேரம் நிற்காதீங்க. இந்த தண்ணி கேனை தூக்கி போடுறேன், சுடுதண்ணி பாத்திரத்தை தூக்காதீங்க, வெயிட்டே தயவு செஞ்சு தூக்காதீங்க ஹெர்னியா இருக்கிறவங்க. ஸோ இந்த ஒரு மசாஜ் வந்துட்டு உளுந்து தைலம்லையும் பண்ணலாம், அப்படி இல்லைனா விளக்கெண்ணெயிலையும் நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு குளிக்க போய்க்கோங்க. நீங்கள் எதில் வேணாலும் குளிச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி 1 மணிக்கு தூங்குறேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன், ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. தூக்கத்துக்கும் ஹெர்னியாவுக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம் அப்படின்னா தூக்கத்துக்கும் எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. இப்போ ஒரு 10 வருஷமாக நான் தூங்குறேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு நீங்கள் சொல்லலாம். நேற்று இனிப்பு சாப்பிட்டவனுக்கு இன்னைக்கு சுகர் வராது. 10 வருஷமாக இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு 11வது வருஷம் தான்
நம்ம வந்துட்டு சக்கரை நோயோ இல்லை பிபியோ இல்லை வாட் எவர் வருது. ஸோ இப்போ நான் தூங்கவே இல்லை, ஒரு 10 வருஷமா தூங்கலை, நான் 10 வருஷமா சரக்கு அடிச்சிட்டு தான் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. விடணும் அப்படின்னு நினச்சா இப்போவே விட்டுருங்க. ஏன்னா ஒரு ப்ராக்டிஸ் நம்ம பண்ணும்போது ஒரு 5 to 7 வருஷம் கழிச்சு தான் அதோட நோய் வந்துட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் உடம்புல. ஸோ ஸ்லீப் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா தூக்கம் எந்த அளவுக்கு தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு ஏஜிங் ஃபாஸ்டராக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக வயசாகும். நமக்கு ரொம்ப வருஷமா தூங்காதவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசுனா 35 வயசு மாதிரி நம்ம இருப்போம். அதே வந்துட்டு நல்ல ஸ்லீப், நல்ல ஒர்க் அவுட், நல்ல ஃபுட் இருந்ததுன்னா 35 வயசுனாலும் 25 வயசு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லீப் இது வரைக்கும் ரெடி ஆகலனாலும் பிரச்சனையே இல்லை, இதுக்கு மேலே ரெடி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏஜ் ஆகும்போது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எந்த அளவுக்கு வெளிப்புறமாக நமக்கு வந்துட்டு ஏஜ் ஆகுதோ அதே மாதிரி தான் உள்ளுறுப்புகளுக்கும் ஏஜ் ஆகுது. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 30 வயசுனா 30 வருஷம் பழைய ஸ்டமக் வச்சிருக்கேன், பழைய லங்ஸ், பழைய கிட்னி எல்லாம் ஃப்ரெஷ் எல்லாம் இல்லை. நம்ம அதை எப்படி பார்த்துக்கிறோமோ அப்படித்தான் இருக்கும். ஸோ 30 இயர்ஸ் பழசான ஒரு விஷயத்துக்கான கேரையும் ஒரு மெயின்டெனன்ஸையும் நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஆக மொத்தம் ஹெர்னியாக்கு பேச வந்துட்டு நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு தான் பேசுனீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். வெரிகோஸ் வெயின்கோ ஹெர்னியாக்கோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு வந்துட்டு ஒர்க் அவுட்டு, லைஃப் ஸ்டைலு எல்லாமே தான் ரொம்ப முக்கியமே தவிர்த்து இதுக்குன்னு தனியாக ஒரு மருந்து யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படி ஒரு மருந்தே இல்லை. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எதனால அது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்கிறேன், வெரிகோஸ் வெயின் ஏன் வருது, ரொம்ப நேரம் நிற்கிறனால வருது. ஸோ நிற்காதீங்க, கொஞ்சம் நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. வெரிகோஸ் வெயினுக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் வெரிகோஸ் வெயின் ஒருத்தங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லை, அது டேரெக்டாக சர்ஜரிக்கு தான் போகணும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஹெர்னியா பற்றின ஒரு பெரிய ஒரு வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மீறி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கன்சல்டேஷன் நேர்லையும் வந்து எடுக்கலாம், இல்லை நம்ம டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அண்ட் திஸ் பை ஃப்ரம் டாக்டர் ஷர்மிகா. பை.